இறைவனின் மீதான ஒரு பாடல். அதாவது இந்த பாடல் தேவாரம்லேருந்து எடுக்கப்பட்டது, திருநாவுக்கரசரால் இயற்றப்பட்டது. இந்த பாடல் எப்படி இருக்கும்னா, நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதிக்கும் திருநாவுக்கரசர் அறிவுறுத்துற மாதிரி இருக்கும். முதல்ல தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும், தலையாலே பலி தேரும், தலைவனை தலையே நீ வணங்காய். முதல்ல ஆரம்பிக்கும் போதே தலையிலிருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது தலை எப்போதும் ஒருவரை வணங்கிட்டே இருக்கணுமா. யாருன்னா அந்த தலையை கையில வச்சுட்டு பிச்சாண்டனா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பிரம்மாவோட கபாலம், அதாவது தலை கையில இருக்கும். ஸோ அப்படி தலையை கையில வச்சுட்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் இறைவனை எப்போதும் தலையே நீ வணங்காய் அப்படின்றாரு திருநாவுக்கரசர். முதல்ல தலைக்கு சொல்லிட்டாரா, அடுத்தது கண்களுக்கு. கண்கான் மிங்களோ, கண்கான் மிங்களோ, கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, கண்கான் மிங்களோ, கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, என் தோள் வீசி நின்றாடும் பிரான், என் தோள் வீசி நின்றாடும் பிரான், தன்னை கண்கான் காண்களோ. தலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்ணுக்கு வந்துடுறாரு. அதாவது நம்மளோட கண்ணு எப்போதும் ஒருவரை பார்த்து கொண்டே இருக்கணுமா. அது யாரு அப்படின்னு கேட்டா, கடல் நஞ்சுண்ட கண்டன். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமிர்தத்துக்காக பாற்கடலை கடையும் பொழுது நஞ்சு வெளிப்படுகிறது, அதை இறைவன் தான் உட்கொள்றார், அதாவது சாப்பிடுறாரு இல்லையா. அப்படி கடல் நஞ்சுண்ட கண்டன், கண்டம்னா கழுத்து, அப்படி அவரோட விஷமானது கழுத்துல இருக்கும் ஒருவரை இந்த கண்களானது எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றாரு திருநாவுக்கரசர். இப்ப கண்ணை முடிஞ்சாரு, அதுக்கப்புறம் காதுகளுக்கு. செவிகொள்ளேன் மிங்களோ, செவிகொள்ளேன் மிங்களோ, சிவன் எம்மிரை செம்பவள, செவிகொள்ளேன் மிங்களோ, சிவன் எம்மிரை செம்பவள, எரிபோல் மேனி பிராந்திரம், எரிபோல் மேனி பிராந்திரம், எப்பொழுதும் செவிகொள்வேன் மிங்களோ. அடுத்த காதுகளுக்கு. செவிகொள்கேன் மிங்களோ, செவினாவே காதுதான். செவி கிட்ட சொல்றாரு, நீ எப்போதும் ஒருவரை பத்தி கேட்டுட்டே இருக்கணும். யாரை பத்தினா, சிவன் எம்மிரை செம்பவளர், அவரோட உருவத்தை பத்தி சொல்றாரு. சுவாமி ஜோதி வடிவானவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஜோதி வடிவா இருக்கும்போது அவரோட நிறம் என்னவா இருக்கும், செம்பவளம். அப்படி அந்த செம்பவளம் நிறம் உடையவனுடைய திறம், அதாவது அவனோட புகழ நீ எப்பொழுதும் கேட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காதுகளுக்கு அறிவுரை கொடுத்துக்கிறார். அடுத்ததாக மூக்கு. மூக்கே நீ முரலாய், மூக்கே நீ முரலாய், முதுகாடுரை முக்கண்ணனை, மூக்கே நீ முரலாய், முதுகாடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை, வாக்கே நோக்கிய மங்கை, மணாலனை மூக்கே நீ முரலாய். அடுத்து மூக்கு. மூக்கு எப்போதும் ஒருவரை பத்தி முகர்ந்துட்டே இருக்கணுமா. யாரை பத்தினா, முக்கண்ணன். சாமிக்கு 3 கண்கள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி மூக்கு ஒருவர் பத்தி முகர்ந்துட்டே இருக்கணுமா. முக்கண்ணனை பத்தி நீ